அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருச்செந்தூரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பல மகிமைகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ஊர். முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் பூர்த்தியான ஸ்தலம். அரக்கர்கள் அனைவருக்குமே சுவாமி ஞானத்தை கொடுத்து முக்தி கொடுத்த ஓர் அருமையான திருத்தலம். கடலும் நிலமும் சங்கமிக்கின்ற ஓர் ரம்மியமான தலம். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த தலத்துக்கு உரிய ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னா பன்னீர் மரம். அந்த பன்னீர் மரம் தரக்கூடிய பன்னீர் இலையிலே திருநீரை வைத்து குடிக்கிறார்கள். அந்த திருநீர் தீராத நோய்களை தீர்க்கும், நமக்கு வேண்டிய சௌபாக்கியங்களை அருளும். திருநீர் அப்படின்னா செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆக நமக்கு பல செல்வங்களை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசாதம் எது அப்படின்னா முருகப்பெருமான் தரக்கூடிய அந்த திருநீர் பிரசாதம் தான். அத்துடன் இங்கே இருக்கிற தீர்த்தம் மொத்தம் 24 தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தீர்த்தம் எத்தனை அப்படின்னா ஒரு 3 தான். சரவண பொய்கை, அப்புறம் நாளிக்கிணறு என்று சொல்லக்கூடிய ஆழிக்கிணறு, அதே போல் கடல். சரவணப்பொய்கை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து ஆழிக்கிணறு என்பதுதான் அதுக்கு உண்மையான பொருள். ஆழிக்கடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய நல்ல தண்ணி, அதாவது நல்ல தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் காலப்போக்கில் மாறி அது நாளிக்கிணறு அப்படின்னு மாறி போயிடுச்சு. அடுத்ததாக கடல். இந்த கடலுக்கு ஒரு பேர் உண்டுங்க, மதனாரம்பத்துறை தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த மதனாரம்பத்துறை எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செந்திலாண்டவனுக்கு நேர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதி தான் மதனாரம்பத்துறை. அதனால் மதனாரம்பத்துறை மதனம் மாறிய துறை. குதிரை முகத்தோடு பிறந்த இளவரசியானவள் இங்கே முருகப்பெருமானை வழிபட்டு கடலில் நீராடி தன்னுடைய மனித முகத்தை பெற்றுக்கொண்டாள். வதனம் மாறிய துறை என்பதால தான் இந்த ஊருக்கு, இங்கே இருக்கக்கூடிய கடலுக்கு மதனாரம்பத்துறை என்கின்ற பெயரானது உண்டானது. அதே போல பகலிக்கூத்தர் கடும் வயிற்றுவலியால் பாதிக்கப்பட்டார். இங்கே முருகப்பெருமான வழிபாடு செய்து நீராடி அவரை கண்குளிர கண்டு முருகப்பெருமானுடைய கருணையால் தன் வயிற்று வலியானது தீரப்பெற்று திருச்செந்திலாண்டவனுக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். அதே போல குமரகுருபரர், அவர் இங்கே பேசுறது இந்த ஸ்தலத்துல தான். குமரகுருபருக்கு பேசும் சக்தியை முருகப்பெருமானை கொடுத்து கந்தர்கலை என்ப பாட வைத்த தலம் இந்த திருச்செந்தூர் தான். ஆதிசங்கரர் கடும் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு இங்கே அங்கே கொடுக்கக்கூடிய அந்த திருநீர் பிரசாதத்தை இட்டுக்கொண்டு சுவாமிக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவி மூடன் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் கோவிலில் வேலை பார்த்துட்டு இருந்தார், பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். சோம்பேறியாக இருப்பார், எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்பர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல், ஒரு ஞானம் இல்லாமல் கடமைக்குன்னு வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க, கோவில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தாங்க, என்னடா இந்த ஆள் எதுவுமே சுறுசுறுப்பாக செய்ய மாட்டேங்கிறான், ஒன்றுமே சரியாக பண்ண மாட்டேங்கிறான், கோவிலை விட்டு விரட்டிடலாம் அப்படின்ட்டுன்னு கோவிலை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. இவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ஒரு மனசு விரக்தி அடைஞ்சிட்டாரு. இனிமேல் வாழவே கூடாது அப்படின்னு கடலில் குதித்து சாக போக இருந்தார். சாக போக இருந்தவர் சுவாமி அசரீதியாக ஒழித்து, நீ நேராக கிருஷ்ணசாஸ்திரிகிட்ட போ, அவர்கிட்ட போ, உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சுவாமி அசரீதியாக ஒழிக்கிறார். இவரும் உடனே கிருஷ்ணசாஸ்திரிகிட்ட போகிறார். இவர் போகிறதுக்குள்ளேயுமே அங்கே சுவாமி எல்லாமே சொல்லிட்டார். அவர்கிட்ட யார்கிட்ட, கிருஷ்ணசாஸ்திரியை எல்லாமே சொல்லிட்டார். உடனே அங்கே போய் அவருடைய அந்த கல்வி நலனால ஞானம் பெற்று முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையால ஞானம் பெற்று மீண்டும் திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை இயற்றுகின்றார். இயற்றிய ஸ்தல புராணத்தை கோவிலில் கொடுக்குறார். கோவில் உள்ளவங்க அதை ஏற்றுக்கல. உடனே என்ன பண்ணுறாருன்னா கோபத்தில் அந்த ஸ்தல புராணங்கள் அனைத்தையுமே கடலில் விட்டுறார். கடலில் விட்டது அந்த அனைத்து ஸ்தல புராணங்களும் இலங்கையில் கரையேறுது. இலங்கையில் கரையேறிய அந்த ஸ்தல புராணங்களை அங்கே இருக்கக்கூடியவர்கள் எடுத்து படித்து இந்த மகத்துவத்தை புரிஞ்சு அங்கே இருந்து வெளியிடுறாங்க. இன்னி வரைக்குமே திருச்செந்தூர் ஸ்தல புராணத்துடைய அந்த ஒரிஜினல் காப்பி எங்கே இருக்குது அப்படின்னா இலங்கையில் தான் இருக்குது. அப்போ ஏற்பட்ட அற்புதமான பல பெருமைகளை உள்ளடக்கிறது இந்த திருச்செந்தூர்.